அன்பு நெஞ்சங்களே, அனைவரும் இது திரும்ப நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். உடம்பு சூடு பொதுவாகவே வெயில் காலத்தை விட இந்த மாதிரி மழை பருவம் மாறி வர காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சூடு அதிகமாகி ஆசன வாயெல்லாம் எரியும், யூரின் பொருளெல்லாம் எரியும். என்ன பண்ணுறது அப்படின்னா, கிராமங்களில் இருந்தால் போய் குளத்துல உட்காந்துக்கலாம். சிட்டியில் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? யூஸ்வலாக குளத்துல போய் நம்ம குளித்தோன்னா ஏன் அந்த நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கும் பொழுது நம்முடைய உடல் சூடு தனியும்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ண முடியும்? இயற்கையாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். முதல்ல எல்லாரும் சொல்கிறதா நிறைய தண்ணி குடிங்க. 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க உங்களை. ஒன்று, நிறைய நீர்மோர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா இலை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி அதில் லைம் பிழிஞ்சு உப்பு போட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. வெள்ளரி பிஞ்சு அதில் கேரட் சீவி போட்டு லேசாக ஜீரக தட்டி போட்டு உப்பு போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் 1-2 நைட்டில் ஊற வச்சுட்டு காத்தால் அது நல்லா பெருசாக வரும், அதில் கொஞ்சம் பால் போட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். இதை தவிர சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு மறுநாள் காத்தால் அந்த சோம்பு தண்ணி வடிகட்டி குடிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து லேசாக நெய்யை உருக்கி அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சாப்பிடலாம். இதெல்லாம் இயற்கையான வழிகள். இளநீர் குடிக்கிறது, பழாசாறு குடிக்கிறது, பழங்கள் சாப்பிட்றது, கீரைகள் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நம்ம நேச்சுரலாகவே நம்ம பாடியுடைய சூட்டை குறைக்கலாம். கொஞ்சம் ஓய்வு தேவை, நல்ல தூக்கம் தேவை, கண்ணுக்கு ரெஸ்ட்டு தேவை. நன்றி, வணக்கம்.